வர வேண்டும். நாரத பிரம்மே, தாங்கள் இந்த வைகுண்டத்திற்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. திடீரென்று, அதாவது திடீரென்று எனக்குள் பெரிய சந்தேகம் எழுந்து விட்டது. அதை ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடம் தெரிவித்து விளக்கம் கேட்டு கலக்கம் தீரவே ஓடோடி வந்தேன். வைகுண்ட கதவை திறந்து விடுகிறீர்களா? கானசமுத்திரமே, இந்த வைகுண்டப்பதியில் 4 கதவுகள் இருக்கின்றன. அதில் தாங்கள் பிரவேசித்து வந்த முதற் கதவை மட்டும்தான் திறக்க எங்களுக்கு அனுமதி உண்டு. அப்படியானால் மற்ற 3 கதவுகளையும் திறப்பது யார்? சுவாமி, மற்ற 3 கதவுகளும் ஐயனை தரிசிக்க வருகின்றார்களே, அவர்களின் தன்மையை பொறுத்து தன்னிச்சையாக திறந்து கொள்ளும் என்று சொன்னார்கள். இது என்ன வினோதமாக இருக்கிறது? இன்று வரை இந்த வைகுண்ட பதியில் ஒரே கதவு இருப்பதாகத்தானே நான் நம்பிக் கொண்டிருக்கிறேன். மன்னிக்க வேண்டும் சுவாமி, பல்லாண்டுகளாக இந்த வாசலில் காவல் புரிந்து வரும் நாங்களும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தோம். என்றுமில்லாதபடி எம்பெருமான் எங்களை அழைத்து மற்ற 3 கதவுகள் இருப்பதையும் அதன் தன்மையும் எடுத்துச் சொல்லி, நாரதன் இன்று என்னை தரிசிக்க வருவான், வந்தால் அவரிடம் இதன் விவரத்தை எடுத்துரையுங்கள் என்று ஆணையிட்டார். எந்தவித சந்தேகத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு இறைவனிடம் செல்லக்கூடாது என்பது சரியாகிவிட்டதே. ஏனப்பா, தரிசிக்க வருகின்றவர்களின் தன்மையை பொறுத்து மற்ற 3 கதவுகளும் திறக்கும் என்று சொன்னார் அல்லவா? ஆமாம். அத்தன்மை எத்தன்மை வாய்ந்தது என்பதை பற்றி எம்பெருமான் ஏதாவது சொல்லி இருப்பாரே. சொன்னார். என்ன சொன்னார்? அதுதானே எனக்கு வேண்டும். சுவாமி, சொல்லப்பா, நீயாவது சொல்லப்பா. தான் என்ற அகந்தையை விட்டொழித்தவர்களுக்கு முதற் கதவு திறக்குமாம். ஆசாபாசங்களிலிருந்து விடுபட்டு சுயநலத்தை வேறறுத்து பிறர் நலத்திற்காக வாழ்பவர்களுக்கு 2வது கதவு திறக்குமாம். ஜாதி மதங்களை கடந்து சத்தியத்தை கடைபிடித்து தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கு 3வது கதவு திறக்குமாம். நாராயணா, இதில் ஒரு கதவு திறக்காவிட்டாலும் நாரதன் யோக்கியதை எல்லா உலகத்திற்கும் தெரிந்துவிடுமே. நாராயணா, இது என்ன சோதனை? சுவாமி, தாங்கள் இப்படி குழம்புவானேன். கதவுகள் தங்களுக்கு திறக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். திறக்குமா? திறக்கும். நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகின்றோம். என்ன அஞ்ஞானம்! நம்பிக்கையை பற்றி உங்களிடம் கேட்கின்றேனே. நம்பிக்கை என்பதே தனக்குள் எழுகின்ற நல்லெண்ணம் அல்லவா? என்ன மோப்பா, அவன் விட்ட வழியாகட்டும், அவனையே நம்பி போகின்றேன். நாராயண் 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 நாராயண். நாரதா, நலந்தானா? நலமருளும் நலமே. தங்கள் அருள் இருக்கும் வரை என் நலத்திற்கு என்ன குறைவு? ஐயனே, எளியேனுடைய வேண்டுகோளை ஏற்க வேண்டுகிறேன். என்ன அது? தர்மத்தின் வடிவே பூலோகத்தில் தர்மம் தலைகீழாக போய்க் கொண்டிருக்கிறது. நேர்மையும் நீதியும் நிற்க இடமின்றி நிலை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. அன்பு என்ற பதம் வெறும் அலங்கார சொல்லாகிவிட்டது. காட்சிக்கு அளிக்கப்படும் மரியாதை கடமைக்கு அளிக்கப்படுவதில்லை. பொய்யான விளம்பரத்திற்கு கிடைக்கும் புகழும் போற்றுதலும் மெய்யான உழைப்புக்கு இல்லை. வெறும் பேச்சுக்கு அளிக்கப்படும் பட்டமும் பதவியும் உண்மையான தொண்டுக்கும் சேவைக்கும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம்? தேவதேவா, தற்சமயம் பூலோகத்தில் வணங்க வேண்டியவர்கள் வணங்காத காரணத்தால் மதிப்புக்குரியவர்கள் மதிக்கப்படுவதில்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் தர்மம் தலை சாய்ந்து விடாதா? கவலை வேண்டாம் நாரதா. தன்னலமற்றவர்களும் தியாகிகளும் மகாத்மாக்களும் அவ்வப்போது பூலோகத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் பார்வையாலும் சேவையாலும் அனைத்தும் சீர்பட்டுவிடும். இறைவா, நான் சொல்லுவது சரியோ தவறோ, இப்பொழுது பூலோகத்தில் நடக்கும் அலங்கோலத்தை பார்த்தால் எத்தனை மகாத்மாக்கள் வந்தாலும் அமைதி ஏற்பட வழியே இல்லை. பரம்பொருளான தங்களுடைய நேரடி பார்வை பட்டால்தான் நிலைமை சீரடையும். ஒரு முறை அல்ல, 10 முறை, 10 அவதாரங்கள், அதாவது தசாவதாரம் எடுத்து தர்மத்தை காப்பாற்ற முடிவு செய்திருக்கிறேன். எப்பொழுது என்பதை எளிய அறியலாமோ? இதோ ஆரம்பமாகிவிட்டதே. கருணாமூர்த்தி, எங்களை காப்பாற்ற வேண்டும். தேவேந்திரா, உனக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்ட ஆபத்து என்ன? அண்ணலே, அயக்ரீவன் என்கிற அசுரன் தேவலோகத்தில் புகுந்து கற்பகத்தொரு காமதேனு முதலியவற்றை அபகரித்துக் கொண்டு எங்களையும் அடித்து துரத்தி விட்டார். அவ்வளவுதானே? அயக்ரீவனை அடித்து உங்கள் அவதியை நீக்குகிறேன். சிறிது காலம் அவன் தரும் சின்னஞ்சிறு தொல்லைகளை பொறுத்துக் கொண்டிருங்கள். பெருமானே, உடனடியாக அவதாரம் எடுக்கிறேன் என்று சொன்ன தாங்கள் தேவர்களை சிறிது காலம் பொறுத்துக் கொள்ள சொல்லும் மர்மம் என்னவோ? நாரதா, அயக்ரீவன் இப்பொழுது செய்திருக்கும் தவறுக்கு நான் அவரை கண்டிக்கலாமே தவிர தண்டிக்க முடியாது. தண்டிக்கும் அளவுக்கு அவன் தவறு செய்வான் அல்லவா? அதற்குண்டான ஆலோசனை அங்கு நடக்க துவங்கிவிட்டது. மந்திரிகளா மந்திரிகள்,
மதிய ஆலோசனை செய்கிறேன் என்ற பெயரால் மதுக்குடத்தை காலி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மதிநுட்பமான விஷயங்கள் உங்கள் வாயிலிருந்து வந்ததுண்டா? மந்திரிகளை எல்லாம் மந்திரிகளாக வைத்திருக்கிறேன். என் குலகுரு சுக்கராச்சாரியார் அவர்களே, நீங்களாவது என் கேள்விக்கு பதில் கூறக்கூடாதா? அயக்ரீவா, உன் கேள்வி என்னவென்றே எனக்கு இன்னும் விளங்கவில்லையே. நான் என் அசுர பேரரசை அகிலவங்க நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அன்னும் பகலும் பாடுபட்டு இன்னும் அது நிறைவேறவில்லையே. ஏன்? அயக்ரீவா, ஸ்ரீமன் நாராயணனுடைய நான்மறை வழியை உலகில் அநேகர் பின்பற்றி ஒழுக்கத்தோடு நடந்து வருவதால் தான் அசுர பேரரசை நிறுவ வேண்டும் என்ற உன்னுடைய பேராசை நிராசையாகவே இருந்து கொண்டு வருகின்றது. அப்படி என்னதான் கூறுகிறது அந்த வேதம்? வேதம் பறைசாற்றுகின்ற முதல் வாக்கியமே சத்தியம் வத, அதாவது சத்தியத்தை பேசு என்பது. இது பொது நீதி. எல்லோரும் சத்தியத்தை பேசுவதென்றால் எளிதா? அது நம்மை அவ்வளவாக பாதிக்காது. பாதிக்கும் விஷயம் எவ்வளவோ உள்ளது. குருதேவா, அந்த வேதத்தில் பெண்களை பற்றி என்ன கூறுகிறது? பெண்கள் கணவனை தெய்வமாக மதிக்க வேண்டும், ஆண்கள் ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ வேண்டும். அவர்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒருத்திக்கு ஒருவன் என்பதையோ ஒருவனுக்கு பல பெண்கள் என்பதையோ என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. பிறகு அவனவன் மனுவுக்கு தக்கபடி மனைவிமாரின் கணக்கை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது திட்டம். முதலில் அந்த திட்டத்தையாவது அமல்படுத்துங்கள். அயக்ரீவா, இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் தாய் தங்கைக்கும் தாரத்துக்கும் பேதம் இல்லாமல் போய்விடும். குருசாமி என்ன சொல்லுகிறார்? தாயாவது தங்கையாவது அவர்களுக்கு மட்டும் என்ன, கால் இருக்கும் இடத்தில் கையும், கை இருக்கும் இடத்தில் காலமா இருக்கின்றது. எல்லா பெண்களுக்கும் ஒரே அமைப்பு தானே. எந்த ஆணும் எந்த பெண்ணையும் வேண்டுமானால் அடையலாம். அருமையான யோசனை. இதை அவசர சட்டமாக அமல்படுத்துங்கள். அடே, ஆண்டாண்டு காலமாக வேத நெருப்படி வாழ்கின்ற மக்கள் மத்தியில் உன் அசுர சட்டம் அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறிவிடுமா? நிறைவேறாவிட்டால் அந்த வேதம் படித்த அத்தனை பேரையும் அழைத்து விடுவேன். புத்தி என்பது சரியாகத்தானே இருக்கிறது. ஏனடா, படிப்பவர்களை அழித்து விட்டால் படிப்பு அழித்து விடுமா? அப்படியானால் அந்த ஆதி வேதத்தையே அடியோடு நிர்மூலமாக்குகிறேன். அது எங்கே இருக்கிறது? நாரணன் அருளிய நான்மறை நான்முகன் பிரம்மதேவனிடம் இருக்கிறது. நான் மறையை நான் மறைக்கிறேன். வேதங்கள் பறிபோய் விட்டது. இனி நான் எப்படி சிருஷ்டிப்பேன்? எந்தையே நாராயணா, நாராயணா! வேதங்களை மீட்டுக் கொடுத்த வேதநாயகனின் பெருமையை பறைசாற்ற விழா நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். ஆடற்கலையில் சிறந்த ஆரணங்கே, அருகில் வா. பக்திக்கு வித்தான உன் பரதநாட்டியத்தைக் கண்டு நான் அகமகிழ்ந்தேன். என் மகிழ்ச்சிக்கு அறிகுறியாக நான் அணிந்திருக்கும் இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். முனிபுங்கவரே, அடியாளை ஆசீர்வதித்து என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரம்மா நீ? உன் வேண்டுகோள் என்ன? சுவாமி, நான் தேவலோக மங்கை.
அன்னை ஆதிபராசக்தியின் குலுமண்டபத்தில் நாட்டியமாடி அன்பிகையை மகிழ்விக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்படியா? ஆமாம் சுவாமி. என் ஆட்டத்தில் அகமகிழ்ந்த அன்னை ஆதிபராசக்தி தான் அணிந்திருந்த இம்மாலையை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். கிடைத்தற்கரிய பொக்கிஷம் அம்மா இது. அதனால் தான் சுவாமி என் மனம் குழம்புகிறது. எதனால்? இப்புனிதமான பொக்கிஷத்தை எங்கே வைப்பது, எப்படி பூஜிப்பது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறேன். புதிய அரக்கனான அயக்கிரீவனை வதம் செய்து வேதங்களை மீட்டுத் தந்த அவரது பெருமையை பறைசாற்ற நீ வெற்றி விழா பவனி வருவதை கண்டு நான் பேரு வகை அடைகிறேன். என் ஆனந்தத்திற்கு அறிகுறியாக ஆதிபராசக்தியின் கழுத்தை அலங்கரித்தையும் மலர் மாலையை உனக்கு அளிக்கிறேன். மூடா, அனைத்து இருக்கும் தாயான ஆதிபராசக்தி அணிந்திருந்த மாலையை நான் உனக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் அதை இவ்வளவு அலட்சியமாக உன் திடக்கலத்தால் வாங்கி அதை யானையின் காலில் இழவச் செய்து விட்டாயே. அதே அறிவி இக்கணமே நீயும் உன் தேவர்களும் இரக்கமற்ற அரக்கர்களாக மாறுவதோடு உன் யானை ஐராவதமும் காட்டாளையாக போக கடவுள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஒருவருமாக துடித்து விட்டீர்கள். ஆணவத்தால் அறிவிடுந்த என்னை மன்னிக்க வேண்டும். பார்க்கடலை கடைந்தால் என் கோபத்துக்கு விமோச்சனம் ஏற்படும். சுவாமி சுவாமி தேவேந்திரா, என்ன காரியம் செய்து விட்டாய்? துர்வாச முனிவர் பழுத்த ஞானி ஆயிற்றே, அவரை இப்படி அவமதிக்கலாமா? அறியாமல் செய்து விட்டேன். சாபம் நீங்க பார்க்கடலை கடைய வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அது எப்படி? அது எப்படி என்பதை பார்க்கடலில் எவன் பள்ளி கொண்டிருக்கிறானோ அவனைத்தான் கேட்க வேண்டும். பாருங்கள். ஓஹோ, துர்வாச முனிவரின் சாபத்தால் ஏற்பட்ட விளைவா? ஆமையனே, அறிவிழந்து செய்த பெரும்பிழையால் உருவழிந்து ஒளியிழந்து நிற்கிறார்கள். தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். நானா? சாபம் கொடுத்த முனிவரை விமோச்சனம் சொல்லி இருப்பாரே. சொன்னார் ஐயனே, பார்க்கடலை கடைந்து அதில் கிடைக்கும் அமுதத்தை உண்டால் பழைய உருவும் வாழ்வும் கிடைக்கும் என்றார். செய்வதுதானே. அனந்த சயனா, அது அவ்வளவு சுலபமான காரியமா? பார்க்கடலை கடைவதென்றால் அதை யார் கடைவது, எதை கொண்டு கடைவது, எப்படி? மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையச் சொல். தாமரை கண்ணா, தாங்கள் அறியாததா? தேவர்கள் என்றாலே சுகவாசிகள். உழைத்து அறியாதவர்கள் மட்டுமல்ல, உழைக்க தெரியாதவர்களும் கூட. இயற்கையிலேயே இப்படி. இந்த நிலையில் முனிவரின் சாபத்தால் சக்தி இழந்து சந்தியிலே நிற்கிறார்கள். இவர்களால் ஆகுமா பார்க்கடலை கடைய? அதற்கு அசுரபலம் தேவையல்லவா? அசுரர்களையே கூட்டு சேர்த்துக் கொண்டு கடையச் சொல். தேவர்களா நீங்கள்? மந்திரமலை சாய்ந்து விட்டதென்று என்னிடம் சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? மந்திர சுரூபமாக எந்த எம்பெருமான் இருக்கிறானோ அந்த ஆபத்தாயனை அல்லவா தற்போது அழைக்க வேண்டும். சொல்லுங்கள். சுவாமி, சுவாமி, என்ன? இன்று வைகுண்ட ஏகாதசி அல்லவா? இந்த புனிதமான தினத்தில் தாங்கள் வைகுண்டத்திற்கு சென்று தங்கள் தந்தை ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தரிசித்து வருவது வழக்கமாயிற்றே. அதை பற்றித்தான் அதி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தந்தையை தனையன் பார்க்க யோசனை என்ன? ஒவ்வொரு முறையும் நான் தானே வைகுண்டத்துக்கு சென்று அவரை பார்த்து வணங்கி வருகிறேன். ஒரு முறையாவது அவர் இங்கு வந்து என்னை பார்த்து வணங்க வேண்டுமா? வணங்க வேண்டும் என்பதில்லை, வந்து வாத்தி விட்டு போகலாம் அல்லவா? மன்னிக்க வேண்டும். திருமூர்த்திகளில் ஒருவரான தங்களுக்கு இப்படி ஒரு விபரீத எண்ணம் தோன்றி இருப்பது எந்த வகையிலும் சரியென்று எனக்கு படவில்லை. அந்த திருமூர்த்திகளின் பெயர்களை வரிசைப்படுத்தி சொல். பரவாயில்லை சொல். பிரம்மா,
விஷ்ணு, ருத்ரன். முதலில் வருவது என்னுடைய பேர் தானே. அதனால் மூவரில் முதல்வன் நான் தானே. அது எப்படி சுவாமி? 1லிருந்து 9 வரை எண்ணினால் 9 கடைசியாகத்தான் வரும். அதற்காக 9ஐ காட்டிலும் 1க்கு மதிப்பு அதிகமாகி விடுமா? கலைவாணி அல்லவா, வித்யா கர்வத்தை காட்டிவிட்டாய். பெயர் இருக்கட்டும், எங்கள் மூவருடைய தொழிலையும் வரிசைப்படுத்திச் சொல். படைத்தல், காத்தல், அழித்தல். புரிந்ததா? பெயரிலாகட்டும் தொழிலாகட்டும் நான் தானே முன்னணியில் இருக்கிறேன். அப்படி இருக்கும் போது சிவனும் விஷ்ணுவும் இங்கே வந்தால் என்ன, வாழ்த்தினால் என்ன, ஏன் என்னை வணங்கினால் தான் என்ன? சுவாமி, எதை நினைத்து இப்படி சிரிக்கின்றீர்கள்? தேவி, நினைத்து சிரிக்கவில்லை. பிரம்மலோகத்தில் நடக்கும் வினோதத்தை பார்த்து பார்த்து சிரிக்கின்றேன். அப்படி என்ன நடக்கிறது பிரம்மலோகத்தில்? திருமூர்த்திகளில் தானே முதல் மூர்த்தி என்று பிரம்மன் சாதிக்கிறார். அந்த கருத்தே தவறென்று கலைமகள் போதிக்கிறாள். கலைமகள் போதனையை பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டாரா? எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஒரு விஷயத்தை பற்றி வாதிப்பவன் ஏற்றுக்கொள்வான், ஆனால் சாதிப்பவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பிரம்மதேவர் தங்கள் பிள்ளைதானே. தாங்கள் நினைத்தால் இங்கிருந்தபடியே அவரை சீர்படுத்தி விடலாமே. ஒரு தலையில் கர்வம் ஏறினாலே இறக்குவது கடினம். பிரம்மனுடைய 4 தலைகளிலும் கர்வம் பூரணமாக ஏறி இருக்கிறதே. திருமூர்த்திகளில் ஒரு மூர்த்திக்கு கர்வம் ஏற்பட்டால் மற்ற இருமூர்த்திகளும் சேர்ந்து அங்கு சென்றுதான் திருத்த வேண்டும். கலைவாணி, எனக்கு ஆத்திரத்தை முட்டுகிறாய். திருமூர்த்திகளில் நான் தான் முதல் மூர்த்தி என்பதை இப்போது நீயாவது ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும். இல்லையே என் கோபத்திற்கும் சாபத்திற்கும் நீ ஆளாக வேண்டும். ஜனார்தனா, சாபம் கொடுக்கும் அளவிற்கு வந்து விட்டான். நாம் திட்டமிட்டபடி நமது நாடகத்தை துவங்கி காலம் கடத்தாமல் கலைமகளை காப்பாற்றியாக வேண்டும். என்ன சுவாமி, இன்று தங்களுக்கு என்ன வந்துவிட்டது? சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்க வேண்டிய தாங்கள் இத்தனை அலட்சியமாக அமர்ந்து விட்டீர்களே. நான் கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் செல்லும் போது இவர்கள் எழுந்து நின்றா என்னை வரவேற்கிறார்கள். வர வேண்டும். காணறிய காட்சியாக இருக்கிறதே. தாங்கள் இருவரும் சேர்ந்து இங்கே எழுந்தருளிய காரணம்? இருக்கிறதம்மா, எனக்கும் மாமனார் விஷ்ணுமூர்த்திக்கும் ஒரு பெரும் சச்சரவே உண்டு விட்டது. உங்களுக்குள்ளுமா? அதை பற்றி சாட்சாத் பிரம்மதேவரிடமே எடுத்துச் சொல்லி அவருடைய தீர்ப்பை பெறவே வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலா? ஏன்? இல்லை, மற்றவர்களுக்கு நியாயம் வழங்கும் நிலையில் அவர் இப்போது இல்லையே. அது தெரியாமலா இங்கு வந்திருக்கிறோம்? இந்த நேரத்தில் அவர் வழங்கும் தீர்ப்பை பொறுத்துத்தான் உலகமே ஒரு மகத்தான பெரும் உண்மையை உணர்ந்து கொள்ளப் போகிறது. பிரம்மதேவா, காக்கும் தொழிலை கொண்ட ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தான் என்னை விட உயர்ந்தவர் என்று நான் சொன்னேன். காணமறைந்து அடிக்கும் தொழிலை கொண்ட தாங்கள் தான் என்னை விட சிறந்தவர் என்று அவர் சொல்லுகிறார். இதில் தங்களது தீர்ப்பு என்ன? கேட்டது தீர்ப்பை, சிரிப்பை அல்ல. நான் மட்டும் படைக்காவிட்டால் இவர் காப்பதேது, நீங்கள் அழிப்பதேது? என்னுடைய தீர்ப்பு இதுதான். மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி நான் தான். இன்னை இது எதிர்பாராத தீர்ப்பு வழங்கிவிட்டீர்கள். ஏன் முதல் மூர்த்தி என்று உங்களைத்தான் சொல்வேன் என்று எதிர்பார்த்தே வந்தீர்களோ? எதிர்பார்த்த தீர்ப்பே கிடைப்பதற்கு இது என்ன பூலோகமா? பிரம்மதேவா, படைத்தலையும் அழித்தலையும் விட காக்கும் தொழில் மிக கடினமானதல்லவா? அந்த பொறுப்பை வகிக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தானே நம்மை விட உயர்ந்தவர். கங்காதரா, உங்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு சின்ன விஷயம், உங்கள் திருமுடியை முழுமையாக பார்த்துவிட வேண்டும் என்று எத்தனையோ காலமாக முயற்சிக்கின்றேன், இன்னமும் முடியவில்லையே. சரஸ்வதி, கேட்டாயா? இவர் திருமுடியை அவரால் இன்னும் பார்க்க முடியவில்லையா? உங்களால் முடியுமோ? முடியாதோ? சுவாமி, என்ன? இவர்கள் இருவரும் சேர்ந்து இங்கு வந்த போதே ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார்கள் என்று நான் சந்தேகப்பட்டேன். பரந்தாமன் நினைத்தால் பரமேஸ்வரன் திருமுடியை பார்க்கவா முடியாது? ஆனாலும் இன்னமும் முடியவில்லை என்கிறார். தங்கள் தந்தையே முடியவில்லை என்று சொல்வதை தாங்கள் முடிப்பதாக கூறி தயவு செய்து போட்டியில் இறங்கி விடாதீர்கள். சரஸ்வதி, மற்றவர்களுக்கு ஞானத்தை வழங்கி வழங்கி நீ ஞான சூன்யமாகி விட்டாய். விலகு. போட்டியில் இறங்கத்தான் போகிறேன், நான் வெற்றி அடையத்தான் போகிறேன். நாராயணா,
தங்கள் மைந்தன் நான்முகனுக்கே இப்படி ஒரு நம்பிக்கை வந்து விட்ட பிறகு தாங்கள் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நடுவ விடலாமா? என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இறங்குங்கள் இருவரும் போட்டியில். எப்படி? புறப்படுங்கள் இருவருமே என் திருமுடியை காண. யார் வந்து முதலில் என் திருமுடியை பார்க்கிறார்களோ அவரே மும்மூர்த்திகளில் முதல்வர் என்று நாம் மூவருமே முடிவெடுத்துக் கொள்வோம். என்ன பிரம்மதேவா? நான் தயார். ஜனார்த்தனா? முயற்சிக்கிறேன். பிரம்மனே சற்று பொறு. சிவனுடைய முடியை காண்பது முடியாத காரியம் என்றே எனக்கு தோன்றுகிறது. எத்தனை அண்டங்களை கடந்து வந்து விட்டோம். நாம் தளர்ந்து கொண்டே வருகிறோம். அவர் வளர்ந்து கொண்டே போகிறார். இப்படியே போய்கொண்டிருந்தால் எப்படி, எப்போது, எந்த யுகத்தில்? நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். நான் முயற்சியை கைவிடுவதாக இல்லை. சென்றே வருவேன். சென்றே வா. தெரியவில்லையா பிரம்மதேவா? நான் தான் தாழம்பூ. தாழம்பூவோ? எங்கிருந்து வருகிறாய்? சிவபெருமான் திருமுடியிலிருந்து வருகிறேன். அப்படியானால் அவருடைய திருமுடி பூவிழும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று சொல். பூவிழும் தூரத்திலா? நினைவு கெட்டாத நெடும் தொலைவில் அல்லவா இருக்கிறது. புரியவில்லையே. பிரம்மதேவராகிய தங்களுடைய பதவியின் கால அளவு என்ன? பிரம்ம வருட கணக்குப்படி 30,000 ஆண்டுகள். நான் இறைவனுடைய திருமுடியிலிருந்து இறங்கி தற்போதுள்ள பிரம்மதேவராகிய தங்களை சந்தித்த இந்த இடைக்காலத்தில் 3 பிரம்மாக்கள் மாறிவிட்டார்கள். நம்ப முடியவில்லையே. ஏன்? நீ சொல்கிற கணக்குப்படி 90,000 ஆண்டுகள் ஆகின்றன. காலையில் மலர்ந்து மாலையில் மாண்டு விடும் மலரினத்தைச் சேர்ந்த நீ மட்டும் இத்தனை ஆண்டுகள் எப்படி வாடாமல் வதங்காமல் இருக்கிறாய்? பிரம்மதேவராய் இந்த கேள்வியை கேட்பது? காலத்தையே கணிக்கின்ற நீலகண்டனுடைய சிரசை அலங்கரித்த எனக்கு வாட்டமேது, வருத்தமேது, மரணம்தான் ஏது? அது இருக்கட்டும். நீ இப்போது எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே. என்ன? நீ சிவபெருமான் திருமுடியில் இருக்கும் போதே நான் அங்கு வந்து அவருடைய முடியை பார்த்து விட்டதாக என்னோடு வந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அது எப்படி பிரம்மதேவா? பாராத ஒன்றை பார்த்ததாக சொல்லுவது நியாயமா? ஏன் ஞானமில்லை? சிவபெருமான் திருமுடியை அலங்கரித்த உன்னை தரிசித்தால் என்ன, அவருடைய திருமுடியை பார்த்தால் என்ன, பலன் ஒன்றுதானே. ஆமாம். சொல்கிறாயா? வா. சிவபெருமான் திருமுடியை தாங்கள் தானே முதலில் பார்த்தீர்கள்? இல்லை அம்மா, என் தோல்வியை உன் கணவனிடம் ஒப்புக்கொண்டு திரும்பி வந்து விட்டேன். அப்படியானால் அவர் போய்கொண்டே இருக்கிறார். பார்த்து விடுவாரா? முடியுமா? அகந்தையற்ற உள்ளமும் ஆணவமற்ற முயற்சியும் உடையவர்களுக்கல்லவா அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த முடிவுக்கு வந்துதான் அவர் திருமுடியை காண முயற்சிப்பதை விட திருவடியை காண்பதே உச்சிதம் என்று திரும்பி வந்து விட்டேன். அப்படியானால் எம்பெருமான் திருவடியை காண என்னையும் அழைத்து செல்லுங்களேன். கலைவாணி, அதுவும் அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த முகடுகளை எல்லாம் தாண்டி நிற்கும் அவரது திருமுடி என்றால் அதள பாதளங்களையும் தாண்டி அல்லவா நிற்கும் அவரது திருவடி. நானே இந்த உருவுடன் சென்று அதை தரிசிக்க முடியாது. பார்,